நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம், எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 20வது 21வது வசனத்தை வாசிக்க போறோம். 1ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இந்த யோபு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே தான் நிர்ணயம் பண்ணின, நான் செலக்ட் பண்ணின, தான் எடுத்த முடிவு இப்ப நடக்காத உடனே இவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நிர்வாணியா என் தாயினிடத்திலிருந்து வந்தேன். அப்படின்னா நான் ஒண்ணுமே கொண்டு வரல, நான் ஒண்ணுமே ஆரம்பிக்கல, நான் ஒண்ணுமே செய்யல, நான் வெறுமையா தான் வந்தேன், நான் ஒண்ணும் இல்லாம தான் வந்தேன். ஆனா இது எல்லாத்தையும் கொடுத்தது யார் அப்படின்னா கர்த்தர் தான் கொடுத்தாரு. இப்போ ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, என்னிடத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. இப்ப நான் ஒண்ணு பண்ண போறேன். நான் எப்படி நிர்வாணியா என் தாயினுடைய கற்பத்திலிருந்து வந்தேனோ, நான் அப்படியே திரும்பி போவேன். நான் ஒன்றும் இல்லாமல் வந்தேன், நான் ஒன்றும் இல்லாமல் திரும்பி போவேன். நான் எதுவுமே இல்லாம தான் ஆரம்பிச்சேன், நான் எதையுமே இல்லாம தான் நான் முடிக்க போறேன். அப்படின்னா இந்த மனுஷன் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, த எண்ட், இதுதான் முடிவு, இதுதான் முடிவு, நோ வே, இனி வழியே இல்லை. அப்படின்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் கேம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா, இந்த கேம் நடந்துட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் வின் பண்ணி போகும்போது கடைசியில் போன உடனே அந்த பிள்ளைகளுக்கு என்ன காமிக்கும்னா எண்ட் அப்படின்னு காமிக்கும். எல்லாருக்கும் அந்த மாதிரி எண்டு. நிறைய இந்த உலகத்துல நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொருத்தர் கொடுக்கிற அந்த காரியம் அந்த எண்ட் அவங்க வைப்பாங்க, எண்ட் அப்படின்ற வார்த்தையை வச்சு கொடுப்பாங்க. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் அறிஞ்சுக்குங்க, அந்த கேமை உருவாக்குனார் பாருங்க ஒருத்தர், அந்த விஷயத்தை கொடுத்தாரு பாருங்க ஒருத்தர், அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த எண்ட் அப்படின்ற ஒன்றை எடுக்கக்கூடிய சக்தி உருவாக்குன அந்த மனுஷனுக்கு இருக்குது. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகளும் உங்களுக்காகவே ஆண்டவர் பேசலாம். நீங்க நினைக்கலாம், உங்களுடைய ஆசை நடக்காததுனால, நீங்க நிர்ணயம் பண்ணினது தோல்வி ஆனதுனால, உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வந்ததுனால என்னுடைய ஆசையெல்லாம் போயிருச்சு பாஸ்டர்னு சொல்லும் போது உங்க மனசு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இல்ல முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்ன இருக்குது, இதுக்கு மேல என்ன இருக்குது, நான் தான் ஆசைப்பட்டது நடக்கல, நான் தான் விருப்பப்பட்டது நடக்கல, நான் தான் இவ்வளவு நாடு பாடுபட்டது எனக்கு நடக்கல, இத்தனை நாள் நான் கடந்து வந்ததெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லாம போயிருச்சு இல்ல, இத்தனை வருஷம் என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஒன்றும் இல்லாம போயிருச்சு, இத்தனை வருஷம் என்னுடைய கமிட்மெண்ட் ஒன்றும் இல்லாம போயிருச்சு, இத்தனை வருஷம் என்னுடைய பாடுகள் எல்லாம் ஒன்றும் இல்லாம போயிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனி வழியே இல்லை, இனி நான் திரும்ப ஆரம்பிக்க முடியுமா, இனி நான் திரும்ப இன்னொரு காரியத்தை செலக்ட் பண்ண முடியுமா, நான் இல்லைன்னா இன்னொரு காரியத்தை நான் எப்படி போய் நிற்பேன், எனக்கு நீ யோசிக்கவே தெரியாது. என்னுடைய இருதயத்துல முழுக்க என்னுடைய மூளையில முழுக்க அதுதான் பதிஞ்சிருச்சு. இப்ப அதுவே இல்லைன்னு நினைச்ச உடனே உங்க நிறைய பேருடைய மனசு முடிஞ்சிருச்சு எண்ட் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு உங்களுடைய கரங்களை குறித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க எடுத்த முடிவு, நீங்க நிர்ணயம் பண்ணின அந்த காரியங்கள் ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் நின்று உங்களுடைய ஆசைகள், நீங்கள் செய்த அத்தனை தியாகங்கள் இன்றைக்கு வெறுமையாய் இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எண்டுல நிற்கும் போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு கட்டளை இடுவேன், ஒரு நியூ வே, புது பாதை. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, ஒரு புது பாதை இருக்குது, ஒரு புது பாதையை ஆண்டவர் தருகிறவர். அந்த புது பாதையை கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு நாளும் நீங்க என்ன முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தோட உங்களுடைய வாழ்க்கை முடிச்சிடவே கூடாது.
நான் நம்புறேன் சில நேரத்தில் நம்ம அப்படி நினைக்கிறது எல்லாத்துலேயும் ஒரு தடையாய் அத்தனை வருஷம் கடந்து தடையா இருந்தாலும் நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்காய் ஒரு புதுச இப்போ உங்களுடைய கையில வாய்த்திருக்கிற அந்த காரியத்தை பிளஸ் பண்றதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு கொடுமையான ஒரு சம்பவத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும், 10 இயர்ஸ், 10 வருஷத்துக்கு முன்னாடி தகப்பனார் இல்லை, தாயாரும் ஒரு மகளும், ரொம்ப அழகான ஒரு மகள், 10 இயர்ஸுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் விசிட்டிங் போகும்போது அந்த பொண்ணு அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டில் ஃபஸ்ட் டைமாக போகிறேன், அந்த அம்மாவை மட்டும்தான் நான் பார்த்துருக்குறேன். அப்போ அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இது உங்கள் மகளா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் எங்கள் மகா அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், பெங்களூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த மகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரக்தியாக இருந்தா. அப்படின்னா ஜெபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, எதுலையுமே அவ எந்த நாட்டமும் காமிக்கல. அப்படின்னா என்கிட்ட பேசும்போது கூட நல்லா பேசல, அப்படின்னா வேண்டா வெறுப்பா அவ பேசிட்டு இருக்கு. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, இல்லைன்னா கணவன் இடத்துல சண்டை போட்டு வந்தாங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை வாயை திறந்து பேச ஆரம்பிச்சு. என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா, பாஸ்டர் நீங்க ஒரு ஃபாதர் அப்படின்னு நம்பி நான் பேசுறேன். நான் காலேஜ் படிக்கும்போது எத்தனையோ பசங்க என்ன அப்ரோச் பண்ணாங்க, என்னை லவ் பண்றதுக்கு எத்தனையோ பசங்க வந்தாங்க. ஆனா நான் எங்க அம்மா அப்பாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேரை வாங்கி கொடுக்க கூடாது, எங்க அம்மா அப்பா விருப்பப்படுற ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு நான் யாருக்குமே இடம் கொடுக்கல, எல்லாரையுமே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். யார் எத்தனையோ பேர் வந்தாங்க, எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதே போல நான் ஸ்கூல்ல அவ்வளோ நல்லா நான் படித்தேன். எங்க அம்மாட்ட எங்க அப்பாட்ட கேளுங்க, என்ன +2 வரைக்கும் படிக்க வச்சாங்க. +2 வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கூட நான் வாங்கி கொடுக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் எங்க அம்மா அப்பாவுடைய கீழே இருக்கணும், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரணும், நான் அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா மாறணும் அப்படின்னு என் மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டே வந்தேன். ஆனா எங்க அம்மா ஒரு பையனை பெங்களூர்ல பார்த்தாங்க. எனக்கும் அந்த பையனுக்கும் 10 வருஷம் வித்தியாசம், 10 இயர்ஸ் வித்தியாசம். அவன் ரொம்ப அசிங்கமா ஒரு பையன் இருக்கிறான். நான் அப்பவே எனக்கிட்ட சொன்னேன், இல்லை மம்மி எனக்கு வேற மாதிரி தான் எனக்கு விருப்பம், நான் இந்த மாதிரிலாம் வாழணும்னு நான் விருப்பப்படுறேன், நான் இந்த மாதிரி தான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே காது கொடுத்து கூட கேட்கல. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டாங்க. ஆனால் என்னமோ தெரில, எனக்கு அவரை கல்யாணம் பண்ண அடுத்த நாளிலிருந்து எனக்கு வாழ்க்கையில் என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய லைஃபே முடிஞ்சிருச்சு, நம்முடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இனி இந்த மாதிரி அசிங்கமான ஒரு கணவனாரை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி வயசான ஒரு கணவனாரை வச்சு நான் என்ன பண்ணுவேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, த எண்டு. அதனால தான் நான் இப்படி வெறுப்பை காமிக்கிறேன், அதனால தான் நான் இப்படி கோபமாக இருக்கிறேன், அதனால தான் அவரை விட்டு நான் இப்போ வந்திருக்கிறேன். இப்போ இவங்க இங்கே இருக்கிறது எனக்கு பாரமாக இருக்குது, நான் நாளைக்கு போயிடுவேன். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், என்னை என் அம்மாவும் என் அப்பாவும் சேர்ந்து படுகுழியில் தள்ளிட்டாங்க, என்ன பாதாள குழியில தள்ளிட்டாங்க, என்னுடைய விஷன் எல்லாத்தையும் மூடிட்டாங்க, நான் ஆசைப்பட்டது நான் நினைச்சது எல்லாத்தையுமே இவங்க சிதறடிச்சிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட உடனே நான் அந்த தங்கச்சி இடத்துல சொன்னேன், அப்பா நீ நினைக்கிறது மாதிரி இல்லை, பைபிள் சொல்லுது உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, நீ ஏன் அப்படி நினைக்கணும், இது என்று நீ ஏன் நினைக்கணும், உன்னை விட ஒரு 10 இயர்ஸ் ஜாஸ்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தைரியப்படு, இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கலாம், நீ இந்த குடும்பத்திலேயே இருக்க முடியும். எத்தனையோ ஆலோசனைகளை அதுக்கப்புறம் இருந்து நான் எவ்வளோ பேசிட்டேன். ஆனா அவளுடைய மனசனுடைய விரக்தி, அத்தனை நாட்களும் கற்பனை கோட்டை கட்டி எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி இவ்வளவு உண்மையா இருந்தோம், தன்னுடைய தாயும் தகப்பனும் தனக்கு இப்படி ஒரு முடிவை உண்டு பண்ணாங்கன்னு சொல்ற அந்த காரியத்தை விட்டு மனசை மாத்தாததுனால அவ திரும்ப மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் ஜெபம் பண்ணிட்டு ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி கடந்து வந்தேன். அவ்வளோ தாண்டி வந்தாச்சு, அது மறந்துருச்சு. அவங்களும் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. சமீபத்தில் ஒரு 2 மாதத்திற்கு முன்னாடி அதே மகளை அதே அம்மாவோட சேர்ந்து ஒரு நாள் வழியில சந்திச்சேன். அந்த வழியில சந்திக்கும் போது அவ ரொம்ப உருக்குலைஞ்சு போய் தான் இருந்தா, அவ ரொம்ப வித்தியாசமா இருந்தா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, நீயாப்பா அப்படின்னு கேட்டேன். 10 இயர்ஸ்ல 10 வருஷத்துல அவளுடைய நிலைமை முற்றிலுமாய் மாற்றப்பட்டிருந்துச்சு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். இந்த பாப்பா என்னமோ அப்படி தனக்கு அதுதான் முடிவு அப்படின்னு நினைச்சதுனால தன்னுடைய கணவனார ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சா.
தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சா. தன்னுடைய கோபத்தை தன்னுடைய கணவனார் மேல அப்படியே கொட்ட ஆரம்பிச்சா. அந்த மனுஷனா இந்த புள்ள மேல அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு. அவருக்கு ஏஜ் ஆனதுனால இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் அழகு குறைவா இருக்கிறதுனால இவன் மேல ரொம்ப அஃபெக்ஷன். இவங்க திட்டி 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 கடைசியில் அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார். 2 வருஷத்துல மொடா குடிகாரரா மாறி அந்த 10 இயர்ஸுக்குள்ள அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா குடிச்சு 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 அந்த மனுஷன் இறந்தே போயிட்டாரு. இப்போ அந்த சின்ன வயசுல அந்த பிள்ளை வந்து அனாதையை போல தன்னுடைய கணவனார் இறந்து, என் கணவனார் இறந்துட்டாரு பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் இந்த மாதிரி குடிச்சு குடிச்சே இறந்துட்டாரு. 2 கையினாலையும் தன்னுடைய தலையில அடிச்சுட்டு என்ன சொன்னா தெரியுமா? நான் தான் காரணம். நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இது நீ முடிவுன்னு நினைக்கிற, இது முடிவில்ல. உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நடக்காததுனால நீ இப்படி நினைக்காத. நீ உன்னுடைய விருப்பம் நடக்காததுனால, நீ முடிவு பண்ணது நடக்காததுனால, நீ தியாகம் பண்ணது நடக்காததுனால இப்படி நீ எவ்வளவு தூரம் எனக்கு சொன்னீங்க. ஆனா நான் வந்து என் வாழ்க்கைய முடிஞ்சிருச்சுன்னு நானே ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணிட்டேன். நானே ஒரு கற்பனையை கட்ட ஆரம்பிச்சேன். நானே என்ன சபிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய எல்லா கோபத்தையும் அவர் மேல கொட்டி கொட்டி இன்னைக்கு அவ்வளோ நல்ல பாசமுள்ள ஒரு கணவனார நான் இழந்து நடுத்தெருவில் நிற்கிறேன். உண்மையா சொன்னா நான் அன்னைக்கு எண்டில் வரல, ஆனா இன்னைக்கு தான் முடிவுல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. நீங்க ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி, நீங்க ஒரு ஆசையை வளர்த்து, நீங்க ஒரு பிரயாசத்தை பண்ணி, நீங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்து இன்னைக்கு அது நிராசையாக்கப்பட்டு, இன்னைக்கு அது நடக்காம, இன்னைக்கு அதுக்கு எதிர்மறையா நடக்கிறதுனால ஒருவேளை நீங்க யாராவது ஒருத்தர் நீங்க முடிஞ்சிட்டீங்கன்னு நினைச்சு வந்திருக்கலாம். இனி எனக்கு வாழ்க்கை இல்லை. உங்க அம்மாவை திட்டலாம், உங்க அப்பாவை திட்டலாம், கல்யாணம் பண்ணி வச்ச ஒருவேளை பாஸ்டரைய நீங்க திட்டலாம், ஃபாதரை நீங்க திட்டலாம், ஐயரை நீங்க திட்டலாம், எல்லாரையும் நீங்க வெறுக்கலாம். உங்க மனசுக்குள்ள எரிச்சல் அதிகமாகலாம், கோபம் அதிகமாகலாம். என் லைஃபையே முடிச்சிட்டாங்க பாஸ்டர், என் வாழ்க்கையே முடிச்சிட்டாங்க பாஸ்டர், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்ற ஒரு நிலைமைக்கு ஒருவேளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆவியானவர் மட்டும் இன்றைக்கு இந்த 3வது நாள் உங்க கரத்தை பிடிச்சு சொல்லுகிறாரு, நோ எண்ட். அவருடைய கரத்துல முடிவு என்கிறது ஒன்றும் இல்லை. உங்க வாழ்க்கையை துவங்கினவர் அவர், உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சவர் அவர், உங்க வாழ்க்கையை இதுவரையிலும் நடத்தி கொண்டு வந்தவர் அவர். அது ஜஸ்ட் ஒரு அனுபவம் மட்டும்தான், அது ஜஸ்ட் ஒரு தியாகம் மட்டும்தான். நீங்க முடிவு இன்னும் சொல்லுகிற அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் முடிவுன்னு நினைச்சாங்க, செங்கடல் முடிவுன்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அதற்கு மத்தியிலே ஒரு வாசலை திறந்து இன்னொரு வழியாய் கர்த்தர் செங்கடலின் அடிப்பக்கத்திலே அவர்களை நடத்த முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல அந்த வாழ்க்கையை உனக்கு சிறப்பிப்பேன், அந்த வாழ்க்கையை நீ எடுத்து நிறுத்த முடியும், அந்த வாழ்க்கையை மறுபடியும் உனக்கு நான் தருவேன். எஸ், ஹalleluya. நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை தோல்வியானாலும் அவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வாழ்க்கை தோல்வி ஆகவே ஆகாது. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு வெள்ளத்தோடு ஆமென். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். அது இன்றே நீ காண். கைகளை மேல தட்டி சொல்லுவோம், காலங்கிடவே முழு பலத்தோடு. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நூறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார்.
என் கண்ணீர் துடை. கைகளை மேல தட்டி காலங்கிடவே சத்தமா கவதலர சந்தனமோ அக்கினி தேவாக்கினி 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 இப்போ இப்போ புறப்பட்டு வரட்டும். லிப்கரம் தனமோ ரஹோ லோ ரகதர பலர கைவிட மாட்டா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டா. அவர் ஒரு நாளும் சொல்லு தாங்கிட தப்பி செல்ல வழி செய்வா. தாங்கிட இயேசுவே வழி செய்வா. நான் தப்பி செல்ல நான் தப்பி செல்ல வழி செய். கைகளை மேல தட்டி இயேசுவே அப்பா அப்பா இறங்குங்கப்பா 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 இறங்குங்கப்பா. என் இயேசு கைவிட மாட்டா. என் இயேசு கைவிட மாட்டா. என் இயேசு கைவிட மாட்டா. என் இயேசு கைவிட மாட்டா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு தான் முடிவு, எனக்கு தான் எண்டு, எனக்கு தான் டோர் எனக்காக தான் பூட்டப்பட்டிருக்கு, சாத்தப்பட்டிருக்குது. நான் பார்க்கும்போது என்னுடைய கண்ணுக்கு எண்டு அந்த அந்த வார்த்தை மட்டும்தான் தெரியுது. ஆனா அந்த வாசலை உண்டாக்குன ஒருவர் அவர் நினைச்சாருன்னா திறக்க முடியும். அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். கணரை விட்டு பிரிஞ்சிருக்கலாம். நீங்க எதிர்பாராத ஒரு வாழ்க்கையில் நீங்க ஒருவேளை மாட்டப்பட்டிருக்கலாம். நீங்க நினைக்கவே முடியாத ஒரு காலத்துக்குள்ள நீங்க சிக்கி இருக்கலாம். பாஸ்டர், நான் முடிவெடுத்து நான் ஆரம்பிச்சு நான் நடந்து வந்து நான் பிரயாசப்பட்ட இதுதான் இப்படிதான் இப்படின்னு நினைச்சேன். எனக்கு இப்படிதான் இந்த வாழ்க்கை எனக்கு போகும் அப்படின்னு நான் நினைச்சு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஃபிக்ஸ் பண்ணேன். நான் அப்படி ரொம்ப கற்பனை பண்ணிட்டேன். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை குறித்து நான் ரொம்ப கற்பனை பண்ணிட்டேன். என் வாழ்க்கையை குறித்து நான் ரொம்ப கற்பனை பண்ணிட்டேன். ஆனா என்னுடைய கற்பனை எல்லாத்தையும் இப்போ புதைச்சதுனால, எல்லாமே நடக்காதனால இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னன்னா, த ஃபினிஷ்ட், முடிஞ்சிருச்சு. அதான் யோபு சொல்லும்போது சொல்லுகிறான், நான் வந்தது நிர்வாணியாக தானே வந்தேன், நான் நிர்வாணியாக தானே வந்தேன், நான் எப்படி போக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சம்பாரிச்ச எல்லாத்தையுமே இழந்துட்டேன். நான் இப்போ ஜீரோ. நான் இப்போ ஜீரோ. இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கலாம், நான் ஜீரோவுக்கு வந்துட்டேன் பாஸ்டர், நான் ஜீரோ. இப்போ என்ன கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் உனக்குள்ளன்னு கேட்டால் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஏய், நீ இவ்வளோ உற்சாகமாக இருப்பியே, நீ இவ்வளோ எப்போவுமே நீ ரொம்ப ஸ்போர்ட்டிவா, இல்லைன்னா நீ எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவாக நீ இருப்பியே, ஆனால் இன்னைக்கு உனக்குள்ள அந்த பாசிட்டிவ் எதையுமே பார்க்க முடியலையே. ஆமாம், நீங்கள் ஒருவேளை யாராவது ஒருத்தர் சொல்லலாம், எஸ் நீ சொல்கிறது உண்மைதான். ஏன் அப்படின்னு சொன்னால், என் வாழ்க்கையில் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. என் பிள்ளைய குறித்து நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. இது நடக்கும் நடக்கும்னு நினச்சிட்டு எனக்குள்ள ஆசை எத்தனை ஆசையை வளர்த்துருமா தெரியுமா? அப்படியே கழுத்தில் போட்டு போட்டு பார்ப்போம் பாஸ்டர், அந்த சட்டையை போட்டு போட்டு பார்ப்போம் பாஸ்டர், நான் அப்படியே நின்று பார்ப்போம் பாஸ்டர். என்னை சுத்தி எல்லாத்தையும் நான் வச்சிருக்கிறது எல்லாமே என்னுடைய விஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வச்சிருப்பேன். ஆனா என்னமோ தெரியல, இன்னைக்கு வந்து நான் பண்ணின எந்த முடிவுமே எனக்கு நடக்கல, நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு நடக்கல. ஐ எம் ஃபெயிலியர். நான் ஒரு ஃபெயிலியர், நான் ஒரு ஃபெயிலியர், நான் தோற்று போன ஒருத்தி, நான் தோற்று போன ஒருத்தன். Thank you Jesus, thank you Jesus.
அடுத்த ஸ்டெப் எனக்கு என்னன்னு தெரியல பாஸ்டர், என்னன்னு தெரியல. ஆனா அவர் மட்டும் உங்க பக்கத்துல வந்து நின்று, இல்ல நீ நிர்வாணியா மரிக்க போறது இல்ல, நீ நிர்வாணியா மரிக்க போறது இல்ல. யோபுவை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண, இன்னைக்கு நீ ஜீரோவுக்கு வந்துட்ட, நீ ஜீரோவிலேயே மரிச்சு போவே நீ சொல்ற. ஆனா இல்ல, உன்னை ஜீரோல இருந்து ஹீரோ வாக்குனது நானா இருப்பார், ஆனால் கர்த்தரா இருப்பார். ஆனால் மறுபடியும் 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 உங்களை ஹீரோ வாக்குறதற்கு அவரால முடியும்னு நம்புறவங்க கைகளை மேல தட்டி, இல்ல அவருக்கு முடிவில்லை, அவருக்கு முடிவில்லை, அவருக்கு முடிவில்லை, இயேசுவுக்கு முடிவில்லை, இயேசுவுக்கு முடிவில்லை. உன் பிள்ளை அவர் வளர்த்துவார். இந்த சூழ்நிலையில உன்னை தூக்கி எடுப்பார். அந்த ஃபீல்டில் இருந்து நீ செய்ய முடியாதத, அந்த இடத்திலிருந்து நீங்க செய்ய முடியாதத, அந்த கற்பனையிலிருந்து செய்ய முடியாதத இந்த காரியத்தை வைத்தே, இதை கொடுத்தே கர்த்தர் உங்களை செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. ஓ நம்புறவங்க, thank you Jesus, thank you Jesus, hallelujah. ஓ ஸ்திரப்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கைகளை உயர்த்தி நம்புறவங்க கைகளை உயர்த்தி நான் விசுவாசிக்கிறேன். அந்த மாதிரி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் தட்டி கொடுத்து விரும்புறார். லீதாராலம் சோதன ரபஹதலரமா, ஆண்டவரை பார்த்து கையை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு முடிவு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய வழியை உங்களுக்காக திறப்பார். உன் பிள்ளைக்காக ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறப்பார். இந்த சூழ்நிலையை சகிச்சு தாண்டக்கூடிய ஒரு புதிய வழியை கர்த்தர் திறப்பார். இந்த சூழ்நிலையை நீ தாண்டக்கூடிய ஒரு புதிய வழியை திறப்பார். ஹல்லேலூயா. அது அப்படியே இருந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட காரியத்தில் இந்த வார்த்தை ஆண்டவர் என் கூட பேசுறாருன்னு சொல்றோம். யாராவது இருந்தால் உங்க கையை மட்டும் மேலே உயர்த்தி, ஆன்லைன்ல இருந்தால் கூட முடிஞ்சா உங்க கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. என்ன சீர்படுத்துவார் அவர், என்ன சீர்படுத்துவார் அவர். சொல்லுங்க சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. எஸ், அவருக்கு நோ, அவருக்கு முடிவில்லை, அவருக்கு முடிவில்லை, அவருக்கு முடிவில்லை, அவருக்கு முடிவில்லை. என் திட்டங்கள் போனாலும், என் ஆசை போனாலும், என் விருப்பம் போனாலும், பிரதர் உங்க மகளுடைய விருப்பம் போகலாம், மகனுடைய விருப்பம் போகலாம், இல்ல ஏசப்பா அவருடைய விருப்பம் நிறைவேறும். அவர் அந்த வழியை திறக்கிறாரு, அவர் அந்த வழியை திறக்கிறாரு. இப்போ இப்போ அந்த பிள்ளை மேல, அந்த மூத்த மகள் மேல, மூத்த மகன் மேல ஜீசஸ் எந்த தாய் அழுறாங்களோ, எந்த தகப்பன் அழுறாங்களோ, இப்ப அவங்க மேல, அவங்க மேல இந்த 3வது நாள் உம்முடைய எழுப்புதலின் அக்கினி, உம்முடைய எழுப்புதலின் அக்கினி. இயேசுவே, இந்த வார்த்தை வெறும் வார்த்தையாய் அல்ல, உங்க வார்த்தையா, உங்க வார்த்தையா அக்கினி பிளம்பா. எஸ் 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 எஸ். நீ நிர்வாணியா மரிக்க போவது இல்ல, நீ ஜீரோவா போறது இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க விருப்பம், உங்க ஆசை அப்படி அவங்களுக்குள்ள கடந்து போகட்டும். நெக்ஸ்ட் ஒரு விஷன், புதிய ஒரு விஷன், புதிய ஒரு விஷன். ஜீசஸ் 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 ஜீசஸ். புதிய ஒரு தரிசனம், புதிய ஒரு லட்சியம் இப்போ 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 பிறப்பிக்கப்படட்டும், பிறப்பிக்கப்படட்டும். மகள் மேல, மகள் மேல இல்ல, இந்த வனாந்தரத்தை தாண்டணும், இந்த புயலை தாண்டணும், இதுல இருந்துட்டே சாதிக்கணும். என் மக என்ன நினைச்சாலோ, என் மக என்ன நினைச்சானோ அதே காரியத்தை விட பல மடங்கு, 2 மடங்கு அதிகமா செய்யற அளவிற்கு இப்போ இப்போ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அனாயிண்டிங், இப்ப அந்த பவர் இந்த 3வது நாளிலே ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் இந்த சத்தம் கேட்கப்படுகிற ஒவ்வொரு காதுகள் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். எழுப்புங்க, 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 எழுப்புங்க.
தட்டி எழுப்புங்க, தட்டி எழுப்புங்க. அக்கினி 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 அக்கினி. யாதாராமா யாராஹ தனாராம் அல்லாஹ் ஏதாரா லோதாராமா. அக்கினி 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 அக்கினி. இயேசுவுடைய அக்கினி, இயேசுவுடைய அக்கினி, அக்கினி அக்கினி அக்கினி. இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். அந்த பிள்ளை மேல, அந்த மகள் மேல, அந்த மகன் மேல. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு நியூ விஷன், ஒரு புதிய விஷன், ஒரு புதிய விஷன். ஹalleluya. ஓஹோ, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஓஹோ, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். எல்லாருடைய கரங்கள் ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவன் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும், உன் மேன்மை உன் கையில் சேரும். சீர்படுத்துவார், ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஹalleluya, ஹalleluya. நம்பர் 1, முதலாவதாக என்னுடைய நான் நிர்ணயம் பண்ணும்போது, நான் நிர்ணயம் பண்ணது, நான் விரும்பினது, நான் ஓடினது தோற்று போகும்போது எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், என்னை நடத்துகிற ஆவியானவர், அவர் ஒன்று மட்டும் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னார். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் வந்து யோபுடையது. ஆனா வேதம் சொல்லுகிறது, யோபு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று நெடுநாள் வாழ்ந்து 4 தலைமுறைகளை பார்த்து பூரண வயதுள்ளவனாய், ஹல்லேலூயா, பூரண வயதுள்ளவனாய். எப்படி இருந்துச்சு அவனுடைய முடிவு? இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணி ஆசைப்பட்டு கட்டி எல்லாம் கொண்டு வந்துட்டு இடையில எல்லாமே அவனை விட்டு போகும்போது அவன் முடிஞ்சிச்சுன்னு தான் நினைச்சான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, அடுத்து இன்னைக்கு தைரியமாய் கடந்து போக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்ல. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக என்னுடைய முடிவு, என்னுடைய ஆசை, நான் நினைச்சது, நான் டிராவல் பண்ணது, நான் ரொம்ப கமிட் பண்ணது, நான் ஆசையாக உருவாக்குனது, நான் பாடுபட்டது எனக்கு எதிராய் இல்லைன்னா எனக்கு நிராசை ஆகும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த காரியத்தை மட்டும் செஞ்சிடக்கூடாது. வாசிக்கலாம், வேதத்தை திறந்து 10வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகத்தில் நம்ம வந்து 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் அவனையும் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையும் ஆசீர்வதிப்பீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இனி 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய், தேவனுடைய கையிலேயே
நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. கவனிங்க, எல்லாருமே கவனிங்க, கவனமாய் கவனிங்க. நம்முடைய சிந்தைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் நிராசையாக்கப்பட்டு தோல்வியாக்கப்படும் போது, நான் நிர்ணயம் பண்ணினது நடக்காத போது, முதல்ல நம்பர் 1 முதல்ல நினைக்கணும், எனக்கு இது முடிவில்லை, இன்னொரு எனக்கு இருக்குன்றத கர்த்தருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. நம்பர் 2, இரண்டாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, அவங்க மனைவி சொல்றாங்க, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லும் போது, நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய். தேவன் கையிலேயே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, நான் முழு மனசா இன்றைக்கு நான் கடந்து போகிற இந்த தோல்வின்னு நினைக்கிறத, நான் கடந்து போகிற இந்த பாதையை, இந்த நஷ்டத்தை, இந்த காரியம் நடக்காம போனதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, 100% முழு மனதாய் நான் ஏற்றுக்கொள்றேன்னு நீங்க ஏற்றுக்கொள்ளணும். நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி வைங்கள, அது உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னா, நரகமா மாறிடும். நரகமா மாறிடும். சில நேரத்தில் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க நரக வாழ்க்கையில வாழ்றாங்க. நிறைய குடும்பங்கள் நரக வாழ்க்கை வாழ்றாங்க. வயசு 25, வயசு 28 ஆகல, அதுக்குள்ள அவர்கள் வாழ்க்கை நரகமா இருக்குது. நரகத்துல வாழ்றேன் நான். எனக்கு பிடிக்கல இந்த உலக வாழ்க்கை, எனக்கு பிடிக்கல. உலகத்துல நான் வாழ வேண்டாம்னு நினைக்கிறேன், நான் செத்துறலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் கற்பனை பண்ணது ஒண்ணு, நான் ஆசைப்பட்டது ஒண்ணு, நான் பாடுபட்டது ஒண்ணு, எனக்கு நடந்தது இன்னொன்னு நடந்திருக்குது. நான் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் ஒரு கேரக்டர் நினைச்சேன், ஆனா என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி கேரக்டர் இருக்காரு. நான் ஒரு கேரக்டர் நினைச்சேன், என் மனைவி இன்னொரு கேரக்டர்ல இருக்கிறாங்க. நான் இப்படி நினைச்சேன், ஆனா அது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்திலே நிராசையாக்கப்படும் போது நிறைய பேரால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க ஏற்றுக்கொண்டால்தான் அடுத்த முயற்சியை உங்களால் எடுக்க முடியும். நீங்க ஏற்றுக்கொண்டால்தான் நீங்க சமாதானமா வாழ முடியும். நீங்க அதை ஏற்றுக்கொண்டால்தான் நான் நம்புறேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். நீங்க சும்மா பாஸ்டர் சொல்றாரு அப்படின்றதுக்காக நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. எனக்கு அவர் எது செஞ்சாலும் நன்மைக்கு தான். கர்த்தர் இந்த பாதையை கொடுக்காம இருந்தது நல்லதுதான், இந்த காரியத்தை அனுமதிச்சது நல்லதுதான். நான் ஆசைப்பட்ட இந்த காரியம் நிராசையாய் போனதற்கு எனக்கு தெரியாது, அதனுடைய ஆழம் என்னன்னு எனக்கு தெரியாது, அதனுடைய பின் விளைவு என்னன்னு எனக்கு தெரியாது, அதனுடைய பின்பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன படைச்சவருக்கு, நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தவருக்கு, என்னுடைய உத்தமத்தை பார்க்கிற கர்த்தருக்கு, என்னுடைய நீதியை பார்த்த கர்த்தருக்கு, நான் போகும் வழியை அவர் அறிவார் என்று முதல் நாளிலே பேசினது போல அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். பிள்ளைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏன் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, எதுக்கு ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இந்த பாதையை நான் ஏற்றுக்கொள்றேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்க அனுமதி இல்லாம ஒன்றுமே நடப்பது இல்லை. உங்க அனுமதி இல்லாம ஒன்றுமே நடப்பதில்லை. திருநெல்வேலியில சாராடெக் காலேஜில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக படித்த ஒரு வாலிப தங்கச்சி, அவங்க அந்த காலேஜில் படித்துட்டு இருக்கும்போது, அந்த காலேஜில் ப்ரேயர் நடத்துறதுக்காக நிறைய பேர் ப்ரேயர் நடத்துறதுக்காக வருவாங்க. அப்போ அந்த ப்ரேயர் நடத்துறதுக்காக வரும்போது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது அவங்கள்ட்ட சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே யாருமே கை தூக்கல. உடனே அவங்க சொல்லும் போது, இல்ல உங்க எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்டா தருவாரு, நீங்க என்னென்ன ஜெபிக்கிறீங்களோ அதை ஏசப்பா செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க பிரசங்கம் பண்ணணும்னா அங்க இருக்கிற ஒரு மகள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து டெய்லி அரை மணி நேரம் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக மட்டும் 10 வருஷம் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. 10 years. இந்த 10 வருஷத்துல ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணாம இருந்ததில்லை.
எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எத்தனை மணிக்கு போனாலும், ஒரு நாளில் அரை மணி நேரம் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்னுடைய வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும், அவருக்கு என்னென்ன குணம் இருக்கணும், அவர் எப்படி சர்ச்சில் இருக்கணும், அவர் என்னென்ன ஊழியம் பண்ணணும், எல்லாத்தையும் ஜெப குறிப்புகளை எழுதி 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 வச்சு 10 வருஷம் கண்டினியூவா ஜெபம் பண்ணாங்க. 10 வருஷம் கண்டினியூவா ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. 10 years என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு திருமணத்தை வாய்க்க பண்ணினார், கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணின 3வது நாள் இவங்க என்னென்ன கற்பனை பண்ணாங்களோ, இவங்க என்னென்ன ஜெபம் பண்ணாங்களோ, இவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அப்படியே அந்த கணவனார் தலையில இருந்திருக்கிறார். ஆப்போசிட். இவங்க ஜெபம் பண்ணாங்களாமா, ஆண்டவரே எங்க கணவனார் எழும்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில எழும்பி சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி என்ன எழுப்பணும், அந்த மாதிரி ஒரு கணவனாரை தாங்கன்னு ஜெபம் பண்ணாங்களாமா. ஆனா இவங்க பார்த்த கணவனார் சர்ச்சுக்கு கூப்பிட்டா வாரம் எதுக்கு போகணும், வாரம் போக வேண்டிய தேவையா, ஏன் வருஷத்துக்கு ஒரு டைம் போனா போதாதா, மாசத்துக்கு ஒரு டைம் போனா போதாதா, நான் வரல நீ வேணா போயிட்டு வான்ற கணவனார கர்த்தர் வாக்கிய பண்ணாராமா. அப்படியே உடஞ்சிட்டாங்களாமா. 10 years 10 வருஷம் ஜெபம் பண்ணி ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு இப்படி எல்லாம் நான் ஒப்பு கொடுத்து இவ்வளவு ஜெபம் பண்ணி எந்த ஒரு ஜெபத்தை கூட நீங்க கேட்கலையா, ஒரு ஜெபத்தை கூட கேட்கலையா? பிரச்சனை. அதான் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இன்னைக்கு என் கையில இருக்கிற போன் மட்டும் அன்னைக்கு என் கையில இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா டைவர்ஸ் வாங்கியிருப்பேன். நடக்கிறதெல்லாம் எங்க அம்மா அப்பாட்ட போன் பண்ணி சொல்லி கண்டிப்பா நான் பிரிஞ்சு போயிருப்பேன். ஆனா எங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுற அளவுக்கு கூட எனக்கு வசதி வரல. சரி, ரொம்ப உடஞ்சிட்டு இவரை பிரியலாம் அப்படின்னு நினைச்சு போகும்போது ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது ஆண்டவர் பேசினாரு, நீ ஜெபம் பண்ணது உண்மைதான், நீ ஆசைப்பட்டது உண்மைதான், நீ விருப்பப்பட்டது உண்மைதான். அந்த மாதிரி இன்னைக்கு நீ எடுத்த உடனே மாறலன்னு நினைச்சு நீ ஏன் வருத்தப்படுற? நீ தொடர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பி, உன் ஜெபம் கேட்கப்பட்ட உடனே அது மாறும்ன்ற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுத்துட்டாரு. மறுபடியும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்களாமா. ஒரு 5 years 5 வருஷத்துக்குள்ள அவருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல அவர் கூட யாருமே இல்லை. அந்த நேரத்தில் அந்த கார்ல உட்கார்ந்து, இயேசுவே உங்களை நான் நேசிக்கிறேன், இயேசுவே உங்களுக்காக நான் வாழ விரும்புகிறேன், இயேசுவே எனக்கு மறு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி அந்த கார்ல உட்கார்ந்து கத்தி மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அடுத்த 5 years தாண்டி 10 years என்னென்ன ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணாங்களோ அந்த மாதிரியே கர்த்தருடைய ஹஸ்பண்டை மாத்திட்டாங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை முழு பலத்தோட ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, நான் நினைச்சது, நான் ஆசைப்பட்டது, நான் விரும்பினது, நான் ஓடுனது என் கையில எனக்கு வாய்க்கலைன்னா கூட எனக்கு ஒரு இருதயத்தை தாங்க, நான் ஏற்றுக்கொண்டு இதுலயும் சாட்சியா நிக்கணும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நினைச்சது நடக்காத உடனே ஃபெயிலியர் ஆகிறவங்க தலைவன் தலைவி கிடையாது. நினைச்சது நடக்காத உடனே விட்டுட்டு போறவங்க தலைவன் தலைவி கிடையாது. நினைச்சது நடக்காட்டாலும் தரித்திருந்து பொறுமையா இருந்து மனசார அதை ஏற்றுக்கொண்டு அதன் நடுவிலையும் சாட்சியா வாழ்றவங்கள தான் கர்த்தர் இந்த 3வது நாள் தேடி வந்திருக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் அதுக்காக தான் தேடி வந்திருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, அதுல நில்லு மகளே, நீ ஏற்றுக்கொள். ஆண்டவரிடத்துல பலத்தை மட்டும் கேளு, ஆண்டவரிடத்துல கிருபையை மட்டும் கேளு. ஏசப்பா என்னால தாங்க முடியல, நான் என்ன செய்யணும்ன்ற ஞானத்தை கேளுங்க. நான் நம்புறேன், இத்தனை பலவீனத்தின் மத்தியிலையும், இத்தனை இயலாமையின் மத்தியிலையும், நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காததன் மத்தியிலையும் கர்த்தர் உன் கையில கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை பெஸ்டா செஞ்சு முடிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவாரு. இந்த காரியத்தை முடிக்கும் போது நீங்க ஆசைப்பட்டதை விட, நீங்க விரும்பினதை விட பல மடங்கு அதிகமாய் செய்கிற அளவிற்கு கிருபை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமென். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசைகள்
நிராசைகள் ஆகும்போது, நம்முடைய விருப்பங்கள் மாறி போகும்போது நம்ம செய்ய வேண்டிய மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம செய்கிற தோல்விகள் என்ன அப்படின்னா, முழு மனசா ஃபுல் ஹார்ட்டடா நம்ம தோல்வியை பார்க்கும்போது அதுல வந்து நம்முடைய சிந்தனையை செலுத்த மாட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் நிர்ணயம் பண்ணின முடிவு நடக்காம இருக்கும்போது, நீங்க நினைச்சதுல எந்த அளவிற்கு இருதயத்தை நீங்க வச்சீங்களோ அதே அளவிற்கு ஆசைய, அதே அளவுக்கு இருதயத்தை இப்ப கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறதுல நீங்க பண்ணுனா போதும். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? எத்தனை பேருக்கு புரியுது? கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கு விருப்பம், நம்ம நினைச்சது, நம்ம கற்பனை பண்ணது, நம்ம ஓடுனது, நம்ம பிரயாசம் எடுத்தது நடக்காம இன்னொரு பாத்திரத்தை ஆண்டவர் என் கையில கொடுக்கிறாரு. நான் நினைக்காத ஒரு பாத்திரத்தை கர்த்தர் என் கையில கொடுக்கிறாரு. நான் விரும்பாத ஒரு பாத்திரத்தை கையில என் கர்த்தர் கையில கொடுத்துட்டாரு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்ட, நான் விருப்பப்பட்ட பாத்திரத்தை கர்த்தர் என் கையில கொடுத்திருந்தாருன்னா நான் வேகமா ஓடுவேன், நான் ரொம்ப பிரயாசம் எடுப்பேன், நான் சாதிக்கணும்ன்ற வெறியில இருப்பேன், நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன். ஆனா இப்ப விருப்பம் இல்லாத ஒரு பாத்திரத்தை, இஷ்டம் இல்லாத பாத்திரத்தை, நான் ஐடியா பண்ணாத, நான் நினைக்காத, நான் பிளானே பண்ணாம ஒரு திட்டத்தை கர்த்தர் என் கையில கொடுக்கும்போது எனக்கு என்ன குறையும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் சுத்தமா குறைஞ்சிரும், என்னுடைய விருப்பம் மொத்தமா குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா, எனக்கு இஷ்டம் இல்லைல்ல, எனக்கு விருப்பம் இல்லைல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல, உங்களை மறுபடியும் ஆண்டவர் கட்டணுமா, மறுபடியும் ஆண்டவர் தூக்கி நிறுத்தணுமா, உங்க பிளானை விட அவருடைய பிளான் பெஸ்ட்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்க நினைவை காட்டிலும் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற நினைவு ரொம்ப பெருசுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க போட்ட திட்டத்தை விட அவருடைய திட்டம் பெருசுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நீங்க நினைச்சதை விட அவர் நினைச்சது பெருசுதான். அவர் கையில கொடுத்திருப்பாரே, ஆனால் அது பெருசுதான். நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரிடத்துல இன்னைக்கு இந்த மூன்றாவது நாள் கேளுங்க, நான் 100% உண்மையா என் கணவனார, என் மனைவிய, என் வேலைய, என் விஷனை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இதுல ஓடுற அதே ஓட்டத்தை எங்க ஓடணும்? சத்தமா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி உங்க மனசுல பிளான் பண்ணி வச்சிருந்து ஓடணும்னு நினைச்சீங்கல்ல, அதே ஓட்டத்தை உங்களுக்கு பிடிக்காத இடத்துல நீங்க ஓடணும். என்னாச்சு? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? உங்க நிறைய பேருடைய மனசு அப்படி இல்லை, நிறைய பேருடைய மனசு இல்லை. பிடிக்காததை கொடுத்ததுனால கோபம் தான் வருது, அன்பு செலுத்த முடியல. அது எனக்கு ஏற்றது மாதிரி இல்லாதனால எனக்கு வெறுப்பு தான் வருது. இல்லை 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 இல்லை. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம், அவன் ஆசைப்பட்டதா இருந்தாலும், அவர் ஆசைப்பட்டதா இருந்தாலும், அவன் ஆசைப்பட்டதுல எவ்வளவு வேகமாய் ஓடுவானோ, அவர் கொடுத்ததுலையும் அவ்வளவு வேகமாய் ஓடுறதற்கு அவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐஏஎஸ் எக்ஸாம் 3 டைம் எழுதின ஒரு வாலிப தம்பி, 3வது டைம் எழுதும் போது என்கிட்ட வந்து இதே மாதிரி 21 நாள் ஜெபம் நடந்துட்டு இருக்குது. அந்த 21 days ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு, பாஸ்டர் நான் சென்னைக்கு கிளம்புறேன், சென்னையில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நான் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறேன், இது 3வது டைம் நான் எழுதுறேன். ஆனால் இந்த 21 நாள் நீங்கள் இங்கே உபவாச ஜெபம் நடத்தும் போது நானும் அங்கே என்னுடைய ரூமில் காலையிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் மத்தியானம் வரைக்குமாவது நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன்னு இங்கிருந்து பொருத்தனை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 21 days-ம் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம 21 நாள் அந்த பிள்ளை இந்த ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக படிக்கிறான். பயங்கரமாக படிக்கிறான். அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிடுவான். ஆனால் 3rd டைம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப வெற்றியோட காத்திருந்த அவனுக்கு 3rd டைம் என்ன வந்துச்சுன்னா ஃபெயில் அப்படின்னு வந்துச்சு. ரொம்ப எனக்கு அவ்வளோ வருத்தம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவன் எப்படி எழும்ப போறான், இவன் எப்படி நிக்க போறான்? அவனுடைய கனவு முழுக்க ஐஏஎஸ், அவனுடைய வால்பேப்பர், அவனுடைய போன்ல இருக்கிற வால்பேப்பர் ஐஏஎஸ், அவன் பண்ற ட்ரெஸ் எல்லாம் ஐஏஎஸ் மாதிரி, எல்லாமே 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 அவனுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஐஏஎஸ். அவன் ஏதாவது வீடியோ பார்த்தான்னா கூட ஐஏஎஸ் வீடியோ அப்படிதான் பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு தரிசனம் உள்ளவன். ஒரு டைம் ஃபெயிலியர் ஆயிட்டான் விடல, 2 டைம் ஃபெயிலியர் ஆயிட்டான் விடல, 3வது டைம் அவன் எழுதினான், ஆனாலும் ஃபெயிலியர் ஆயிட்டான். இப்போ அவனுக்கு வாய்ப்பே இல்லை.
இப்போ அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டவர், அவனை படிக்க வைக்கவே முடியாது. என் கண்ணுக்கு நேருக்கு நேர் பார்த்தவன். ஐஏஎஸ்னுடைய மொத்த தரிசனத்தையும் சட்டையை கழட்டி போடுறது மாதிரி மொத்தத்தையும் கழட்டி அப்படியே பேகை க்ளோஸ் பண்ணி மூலையில் போட்டான். அவங்க அப்பா சாதாரணமான ஒரு வெல்டர். அவர் இந்த ட்ரெஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறவர் தான் அவருடைய வேலை. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதின ஒரு வாலிப பையன் அவங்க அப்பா கூட சேர்ந்து வெல்டிங் மிஷினை தூக்கிட்டு வெல்டிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். நிறைய இடத்துல அவன் மேலே நின்றுட்டு சீட்டில் ஸ்க்ரூ அடிக்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருக்கும், வெளியே சொல்லவே முடியாது. ஆனால் அவன் ஸ்க்ரூ அடிப்பான். ஆனால் 3 வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி ஃபெயிலியர் ஆகி வந்து நிற்கிறான். அவன் கற்பனை முழுக்க ஐஏஎஸ், ஆனால் அவன் அடிக்கிறது ஸ்க்ரூ அடிச்சுட்டு இருக்கான். அவனை பார்த்து ஒரு நாள் சொன்னேன், டே நீ கவலையப்படாதடா, நீ தைரியமா இரு. நீ பாரு, அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி நீ சோர்ந்து போகாம வீட்டில் படுத்து கிடக்க கூடாது. எங்க அப்பா இவ்வளோ லட்சம் ரூபாய் எனக்காக செலவு பண்ணி நஷ்டப்பட்டாரு, ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒத்துழைப்பாவது இருக்கணும்னு நினைச்சிட்டு மறுபடியும் நீ வேலைக்கு வந்திருக்கல்ல, கர்த்தர் பார்க்கிறாரு, நீ ஸ்ட்ராங் ஆகு, நீ பலப்படு, நீ ஓடு, நீ செய் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அப்படியே சொல்ல 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 அதே அவருடைய தகப்பனாருடைய தொழிலை இன்னும் வளர்த்துறது எப்படின்னு முடிவெடுத்தான். பிளான் பண்ணான், திட்டம் போட்டான். அந்த பிசினஸுக்கு நேரா தன்னுடைய மைண்டை செலுத்த ஆரம்பிச்சான். நிறைய டிசைன் பண்ண ஆரம்பிச்சான். பெரிய பெரிய குடோனை செய்கிற அளவுக்கு மாறிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் 1 இயருக்கு 5 crores டர்ன் பண்ற அளவிற்கு ஒரு பெரிய கம்பெனியுடைய முதலாளியா ஆண்டவர் அவனை உட்கார வச்சிருக்கிறார். நல்ல கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோட மேல தட்டி, உன் நினைவை காட்டிலும் அவர் நினைவு பெரியது, பெரியது, பெரியது. அவர் என் மேல வச்சிருக்கிற திட்டம் பெரியது. சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொண்டு, இந்த பிரச்சனையை நான் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய ஓட்டத்துல கொஞ்சம் கூட தயக்கம் வைக்காம, என்னுடைய ஸ்பீடுல கொஞ்சம் கூட நான் லேட் ஆகாம, என்ன தடுத்து நிறுத்த முடியாது. எது என் கையில கொடுக்குறீங்களோ அது எனக்கு வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்லி உங்க கைகளுக்கு நேரிடுகிறது எதுவோ அதற்கு நேராக உங்க பிரயாணத்தை தொடருங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்க ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஓடுனது நடக்காட்டாலும் என் ஆண்டவர் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு உங்களுக்கு தந்தது பெஸ்ட், தி பெஸ்ட், தி பெஸ்ட். அதுல நீங்க பெரிய வெற்றியை காண்பீங்க. அதுதான் உங்க தரிசனம், அதுதான் உங்க எதிர்காலம், அதுதான் உங்க வெற்றி. ஹalleluya. நீர் நிர்ணயம் பண்ணினது இனி கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். நம்புறவங்க எல்லாம் அப்படியே எழும்பி நின்று, thank you Jesus. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நீர் ஒரு காரியத்தை நிலைவரம் பண்ணினால், ஓ ஹalleluya, அது நிலைவரப்படும். கைகளை மேல உயர்த்தி இயேசுவே நன்றி என்று சொல்லி, என்னை சீர்படுத்துகிறவர், என்னை சீர்படுத்துகிறவர், என்னை சீர்படுத்துகிறவர், இந்த 100 நாட்களும் அவர்தான் என்னை கிருபையாய் நடத்த போகிறார். ஹalleluya. இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருகச் செய். சொல்லோ, இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருகச் செய். தேவன் நேராகும், நேராகும் வாய்ப்பில் உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராக கிருபா, 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 ஓஹோ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கைகளை மேல தட்டி, ஓஹோ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார்.
என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். திரும்ப சொல்லுவோம். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். பாட பாட ஆண்டவருடைய மகிமை. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். மேன்மை உன் கையில். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். எல்லாரும் சொல்லுவோம். பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்து. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்தி முழு பலத்தோடு கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். முழு பலத்தோடு. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிறைவேறப்படும். இந்த மூன்றாவது நாள் அவர் சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் அமருவதாக, அமருவதாக, அமருவதாக. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள், உம்மை தேடி வருவார்கள். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நாங்க நிர்ணயம் பண்ணது, நாங்க நினைச்சது தோல்வி அடையும் போது உங்க பலன் எங்களில் தோன்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நினையாது என்று நினைக்கிற நேரம் கர்த்தரின் கரம், கர்த்தரின் கரம், கர்த்தரின் கரம். அப்படிதான் ஆண்டவரே பரிசுத்தவான்கள் எல்லாரையும் நிறுத்துனீங்க. அப்படிதான் ஆண்டவரே பரிசுத்தவான்கள் எல்லாரையுமே நீங்க நடத்துனீங்க. ஹல்லேலூயா. ஆனா அவங்க நினைச்சதை விட உங்க பிளான் ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு ஆண்டவரே. அவங்க நினைச்சதை விட உங்க பிளான் ரொம்ப பெருசாவும் இருந்துச்சு ஆண்டவரே. அவங்க நினைச்சது சாதாரணமான அந்த காரியத்திற்காக தான். ஆனா நீங்க அவங்கள கொண்டு செஞ்ச காரியம் ரொம்ப பெருசு. அதனால இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு நீங்க செய்ய போகிற காரியம் ஆண்டவரே, எங்க திட்டம் நடக்காட்டாலும், எங்க ஆசை நடக்காட்டாலும், இப்ப இந்த மூன்றாவது நாள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க ஆசை, உங்க விருப்பம் எங்களில நடக்கட்டும்பா, நடக்கட்டும்பா, நடக்கட்டும்பா. ஆண்டவரே, இந்த 100 நாட்களிலும் உங்க பலன் எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. உங்க வார்த்தை அப்படியே எங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிய பண்ணிட்டே இருக்கட்டும். இது அப்படியே போய் போய் இருதயத்துல, எந்தெந்த இருதயத்துல எல்லாம் விழுதோ அதெல்லாம் முளைச்சு மரமா மாறி இந்த 100 நாள் முடிகிறதற்குள்ள ஒரு சாட்சி இல்லை, 2 சாட்சி இல்லை, ஆயிரங்கள் அல்ல ஆண்டவரே, கேட்கிற அத்தனை காதுகளும் சாட்சி சொல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஜெபக்குறிப்போட இருக்கிற பிள்ளைகளுக்காய்
உடைய ஊழியக்காரனாகிய நான் தரப்புல நிக்கிறேன். ராஜா இறங்குங்க ராஜா, எங்க பிள்ளைகளுக்கு இறங்குங்கப்பா, 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 இறங்குங்கப்பா. இதுவரைக்கும் அவங்க நிர்ணயம் பண்ண எதுவுமே நடக்கலையாப்பா, அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலையாப்பா, அவங்க விருப்பப்பட்டதுக்கு மாறாதானப்பா நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்ற வார்த்தை உண்மை அப்படின்னா, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அப்படியே நன்றி அப்பா. ஊழியத்திற்கு பின்பாக நின்று செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக வாங்கப்பட்டிருக்கிற அந்த கடன் இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் ஒரு வாசலை திறந்து, ராஜா ஏசப்பா ஏசப்பா அதை முழுவதுமாய் கட்டி தீர்ப்பதற்கு ஒரு உதவியை நீர் அனுப்புகிறதற்காய் நன்றி அப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் ஆன்லைன்ல லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க மேலையும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலையும் ஏசப்பாவுடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஹல்லேலூயா.